நம்ம ஜானகி எத நெனச்சு பயந்தாங்களோ, அது இப்ப எல்லாமே வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. அதாவது கௌதம்க்கு உண்மை தெரிய வரும்போது, கண்டிப்பா இந்த வீட்ட விட்டே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல நெனச்சாங்க. இப்போ உண்மையிலேயே வந்து ரேவதி தான் அவங்க அம்மா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னதுக்கு அப்புறமா, கண்டிப்பா வந்து கௌதம் போயிடுவாருன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சாங்க. அதே மாரி தான் பயங்கர கோவத்தோட நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ இலக்கியாவ கூட்டிட்டு இந்த வீட்ட விட்டு வந்து கெளம்புறாங்க. அப்போ இலக்கியா வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. இலக்கியா வந்து இப்போ அந்த ஒரு விஷயத்த பத்தி வந்து மறைச்சிருக்காங்க அப்படின்னும்போது, இந்த இடத்துல வந்து இலக்கியாவ நீங்க கண்டிப்பா வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பீங்க. அதனால தான் இலக்கியா வந்து என்கிட்ட சொல்லாம இருந்திருப்பா. அத நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியாவ கூட்டிட்டு எதுவுமே பேசாம இங்கிருந்து வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சுறாங்க. அதுவும் பயங்கரமா வந்து கண்ல கண்ணீர் விட்டுக்கிட்டே. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தன வருஷமா வந்து தன்னோட அம்மாவ வந்து அதாவது தன்ன பெத்தவங்க யாரு என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா தெரிஞ்சே வந்து இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து ஒரு வேலைக்காரியா வந்து என்னோட அம்மாவ அதாவது ராஜகுமாரியா இருக்க வேண்டிய என்னோட அம்மாவ வந்து இப்படி வந்து கூட்டிட்டு வந்து வேலைக்காரியா வச்சிருந்திருக்கீங்களே அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தான் இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா கடைசியில தான் நம்ம கௌதம்க்கு எல்லாமே புரிய வரது மட்டும் இல்லாம மறுபடியும் ஜானகி கூட வந்து ஒண்ணு சேர போறாங்க. இது உண்மையிலேயே வந்து ஒரு சூப்பரான சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு அதாவது கௌதம் வந்து நம்ம ஜானகி கிட்ட பயங்கரமா அழுதுகிட்டே வந்து கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ரேவதி தான் உன்னோட அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க இந்த இடத்துல. ஆனா நம்ம கௌதம் வந்து கோவமா அதாவது கௌதம் கோவப்படாத கௌதம் நான் வந்து சொல்றத கேளு, நான் எதுக்காக இந்த மாதிரி வந்து சொல்லாம இருந்தேன், உங்ககிட்ட மறைச்சதுக்கு காரணம் இதுதான் அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே கௌதம் ஏத்துக்கிறாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதாவது என் அம்மா வந்து யாருன்னு சொல்லிட்டு தெரியாம இருந்தா பிரச்சனை கிடையாது. இல்ல ரீசன்ட் டேஸ்ல வந்து தெரிஞ்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஆதி காலத்துல இருந்தே உங்களுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கு. அப்புறம் எதுக்காக என்கிட்ட இருந்து இத பத்தி மறைச்சீங்க? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு பயங்கரமா வந்து கோவப்படுறாங்க. கௌதம் இங்க பாருங்க கௌதம், எனக்கும் இந்த விஷயம் தெரியும். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது அதாவது நம்ம இலக்கியம் வந்து சொல்றாங்க. இந்த மாரி தான் விஷயம். இது எல்லாமே எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். அதுக்காக தான் வந்து அவங்கள உங்க இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சேன். அதே மாதிரி வந்து அவங்க இந்த வீட்ட விட்டு போனதுக்கு அப்புறமா மறுபடியும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு ஸ்கூல்ல வந்து வேலைக்கு சேர்த்து விட்டேன். அப்படி இப்படின்ற மாரி என்னென்னமோ சொல்றாங்க. நம்ம இலக்கியாவ கௌதம் புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா இலக்கியாவோட குணம் என்ன? இலக்கியா எப்படிப்பட்டவங்க? அப்படின்றது எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் நம்ம ஜானகியும் அந்த இடத்துல புரிஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ பயங்கர கோவத்தோட இலக்கியாவ வீட்ட விட்டு வெளிய கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா நம்ம ஜானகி மேல பயங்கரமா கோவமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நேரா வந்து இப்போ போய் கூட்டிட்டு நேரா வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டாங்க. அதாவது நம்ம ரேவதிய வந்து இனிமே ஹாஸ்பிட்டல்ல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. இந்த செட்டப் எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல்லே இருக்கணும். என்ன ட்ரீட்மெண்ட் தேவையோ அது எல்லாமே அதாவது வீட்லயே வந்து இருக்கணும். என்ன ட்ரீட்மெண்ட் தேவையோ அது எல்லாமே வந்து வீட்லயே குடுக்கணும். அப்படின்ற மாரி முடிவு பண்றது மட்டும் இல்லாம தன்னோட அம்மாவ காப்பாத்துறதுக்கு எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் இருந்தது வந்து இப்போ கான்ஃபிடென்ட்டோட இருந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.